சர்வ வல்லமையுள்ளவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யாவரும் எழுந்த வண்ணமாக இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. முதலாவது நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுக்கு இந்த கொடியை வைத்தீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சபையை ஏற்படுத்தினீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தினீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இருதயத்தை நாளை திறந்து நன்றி சொல்லுவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். தேவாவியானவர் எங்கென்றோ அங்கே விடுதலை ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. விடுதலையோடு ஆண்டவருக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit of the mighty God. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி. எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை அரவணைக்கிறவரே உமக்கு நன்றி. ஜெயத்தை தருகிறவரே உமக்கு நன்றி. ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்கிறவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு சுகம் தருகிறவர், பலன் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி நன்றி சொல்ல நன்மைகள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Master, thank you Jesus, thank you Daddy, thank you Holy Spirit of the mighty God. இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறவர், நல்லவராய் இருக்கிறவர், போதுமானவராய் இருக்கிறவர், வரப்போகிறவராய் இருக்கிறவர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஜன கூட்டமாய் எங்களை தெரிந்தெடுத்தவர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. இவ்வளவு நாளும் எங்களை கண்மணி போல நடத்துனீங்க. இந்த 3 மாதம் மாற்றும் ஆண்டவரை அளவில்லாமல் எங்களை அரவணைத்து நடத்துனீங்க, நடத்த போகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த பயத்தோடு இருந்தோமோ அதையெல்லாம் அகற்றி போட்டீங்க, கலக்கத்தோடு இருந்தோமோ அதையெல்லாம் அகற்றி போட்டீங்க ஆண்டவரே. ஜெயமாய் மாற்றினீங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit of the mighty God. Thank you Lord, thank you Lord. எல்லாரும் இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிப்போம், ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனையை தேவ கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே மாறாதவராய் இருக்கிறவர், நீர் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆலயத்தையும் கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் தொடர்ந்து நடத்தத்தக்கதாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஒழுங்காக வேலை செய்வதாக, எல்லா சவுண்ட் சிஸ்டங்களும் ஒழுங்காக வேலை செய்வதாக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் கூட்டங்கள் ஒரு மனத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக பாடல் வழி நடத்துகிற பிள்ளையை இயேசுவின் இரத்த கோட்டையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீரே நடத்தும்படியாக, ஆவியானவர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமை நிரப்பப்படத்தக்கதாக தேவ பிரசன்னம் எழுப்புதல் அக்கினி விழுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி எல்லா காரியங்களை நீங்க பொறுப்படுத்தும்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Let us be in prayers, let us be in prayers. Our gracious and loving Father, thank you Lord, thank you for giving us this wonderful Sunday Lord. Thank you Lord, நன்றி ஐயா, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி கர்த்தாவே. Thank you for bringing us here Lord, thank you for bringing us here to the church Lord. Thank you for everything that you have done throughout our lives Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord. You're the wonder working God Lord, you're the only true God Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord, Lord.
Lord, we are at the end of March, Lord, in the மார்க்கின் முடிவில் இருக்கோம் Lord. Lord, thank you for protecting us throughout this month, Lord. Lord, இந்த 3 மாதங்களும் நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர்கள் Lord. எங்களை வழி நடத்தியிருக்கிறீர்கள் Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you so much Lord. Thank you for everything that you have done in our lives, Lord. Thank you so much Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Lord, we are looking forward to the month of April, Lord. Lord, let us be one day close to you, Lord. நாங்கள் உம்மை நோக்கி ஒரு அடி முன்னாடி வைக்க நீர் உதவி செய்யும் Lord. Lord, be with us, Lord. Be with us, Lord. Guide us, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Lord, you are a divine doctor, Lord. Thank you for protecting us through all the difficulties in this world, Lord. Lord, அவ்வளவு ஈஸி இல்லை லார்ட் இந்த வேர்ல்டில் இப்போ இருக்கிற நிலைமையில் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் லார்ட் பட் யூ ஆர் தேர் லார்ட் யூ ஆர் த ஒன்லி ட்ரூ காட் லார்ட் யூ ஹவ் டச்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் லார்ட் எவ்ரி சோல் யர் லார்ட் யூ ஹவ் பீன் வித் அஸ் லார்ட் யூ ஹவ் கைடட் அஸ் லார்ட் thank you for being with us throughout our lives Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you so much Lord. Lord, we are here on this Sunday morning to praise you Lord. உம்மை உற்சாகத்தோடு இங்கே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் Lord. Be with us Lord. Give us the strength Lord. Give us the wisdom Lord. Give us your knowledge Lord. Lord, be with us Lord. Guide us Lord. Guide us throughout this sermon Lord. Touch us Lord. Touch each and every soul here Lord. Lord, when they leave this church today, let there be a blessing to them Lord. Let there be a blessing in their lives Lord. Lord, when they step into April, let it be a blessing to them Lord. Let them all look forward to you Lord. Let them come closer to you Lord. As they come closer to you, let them strengthen the relationship that we have with you Lord. Lord, let them read more the Bible Lord. Let them come to you, close to you via the Bible Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Lord, thank you for being with us Lord. Thank you so much Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நம்ம எல்லாரும் இந்த நெதர்லாண்ட்ஸ் நகரத்தில் நடக்கிற கொடுமையான விஷயங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். People have to come closer to God. They have to move more towards God. ஆம்ஸ்டர்டாமில் நடந்த எல்லா இந்த துயர சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். பட் இட்ஸ் ஆல் பிகாஸ் பீப்புள் ஆர் மூவிங் அவே ஃப்ரம் காட். எல்லாரும் கடவுளை விட்டு விலகி போயிட்டுருக்காங்க. பட் we have to bring them all close to God. We have to bring them all close to God. Let them all run towards the Lord. Lord, let us all pray for this country. Let us pray for this country sincerely Lord. Lord, we praise you and thank you Lord. Lord, thank you for this opportunity Lord. We especially pray for this Netherlands country Lord, we have come from different parts of the world Lord, but there is some purpose Lord. You have put us in this country for a specific reason Lord. Lord, help us Lord. Help us to gather more people Lord. Help us to bring all these youth Lord towards you Lord. நாங்கள் அவரைவரையும் இங்கே கூட்டி வந்து இந்த சபையில் நிற்க வைத்து let them all praise you Lord. Lord, we hear a lot of bad signals Lord. Lot of difficult situations are happening in this country Lord. You remove everything Lord. Remove everything Lord. Let there be safety in this country Lord. Lord, you are a divine protector Lord. You are the only true God Lord. Protect us Lord. Lord, protect each and every soul here in this country Lord. Bless them Lord. Lord, let them all run towards you Lord. Let them understand about you Lord. Let them learn about you Lord. Let them read the Bible Lord. Let them come close to you Lord every day Lord. As every day passes Lord. Lord, be with them Lord. Touch their hearts Lord. Lord, touch their hearts Lord. Let them come close to you Lord. Let them run towards you Lord. Lord, you give them as a blessing to them Lord. Lord, bless them Lord. Bless them Lord. Especially we pray for all the victims Lord in these tough times Lord. You stand with them Lord. You treat them as a father Lord. You are the only true father Lord. Lord, be with them Lord. Guide them Lord. Help them Lord in these tough times Lord. Lord, especially Lord, we hear a lot of people are turning different, are going away from Christianity Lord. Let the population of Christianity in this country grow Lord. Let more and more people know about you Lord. Lord, you help us Lord. Help us to bring more people to you Lord. Bless us Lord. Bless us Lord. Bless us Lord. Lord, touch each and every soul Lord who is going away from you Lord. You bring them towards us Lord. You bring them to this church Lord. You touch each and every soul Lord. Lord, let them learn more about you Lord. Let them get all the blessings that you plan to give them Lord. Be with them Lord. Be with them Lord. Be with them Lord. Touch them Lord. Touch them Lord. Heal them Lord. Lord, we especially pray for this church Lord. Touch and each and every soul in this church Lord. Every family member Lord, we come to you as a family Lord, help us Lord. Especially we pray for the people who watch online Lord, let us be a blessing towards you Lord. At the end of every service Lord, let them get closer to you Lord, one step closer to you Lord. In Matthew 17:20 you say Lord, you have faith like a mustard, you can move mountains, there is nothing impossible for you Lord. மத்தேயு 17:20 நீ சொல்லிருக்கிறீர்கள் ஒரு கடுகை போல விசுவாசத்தை நீ வைத்திருந்தால் you can move mountains Lord. நீ சொன்னீர் கர்த்தாவே Lord, let them all believe you Lord. Let them have the faith Lord. அந்த விசுவாசம்
விசுவாசத்திலே நாங்கள் கூடி இருக்க நீர் உதவி புரியும் லார்ட். ஒவ்வொரு நாளும் லார்ட் எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க நீர் உதவி புரியும் லார்ட். Be with us Lord, be with us Lord. Touch each and every soul in this family Lord. சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், you touch them Lord, be with them Lord, guide them Lord, help them to run towards you Lord. Bless them Lord, bless them Lord, especially Lord the people who watch online Lord. Let them have the faith like a mustard Lord. Lord, imagine Lord a small mustard Lord, a very very small mustard Lord, as you can make it into grow into a tree Lord. Lord, you said you can move mountains Lord. Lord, be with us Lord. Lord, we have a lot of difficulties in our life Lord. Let us all put everything astray Lord, but just run towards you Lord. Lord, just run towards you Lord. You touch us Lord, touch each and every soul here Lord. Today Lord, on this Sunday prayer Lord, bless them Lord, bless them Lord, bless them Lord, guide them Lord. Be with us throughout our lives Lord, be with us Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Lord, we especially pray for the children Lord. We pray for the very small children in our lives Lord. Lord, be with them Lord, be with them Lord. Lord, as a parent Lord, you guide each and every parent Lord. Help them to do wonders Lord. Help them to come up and stand as warriors of Christ Lord. Lord, Lord, let these small children Lord, especially the children who play music, especially children who sing Lord, every children in this world Lord, let them come close to you Lord. Let them praise you Lord. Let them praise you every day Lord. Let them learn all the things that you have taught us Lord. Lord, especially Lord, you give them the wisdom to all the parents Lord. Lord, it is very difficult Lord. இந்த கொடுமையான காலங்களில் ஒரு குழந்தையை வளர்ப்பது எவ்வளவு கடினம் எங்களுக்கு தெரியும் Lord. But Lord, you make it easy with us Lord. உம்மை நோக்கி நாங்கள் வர எங்களுக்கு உதவி புரியும் Lord. Especially Lord, every parent Lord, let them teach them Lord who is the true King, who is the only true God Lord. Bless them Lord, bless them Lord, bless them Lord, bless them Lord, bless each and every soul Lord. Lord, be with us Lord, be with us Lord. Lord, we especially pray for the sermon Lord. Lord, touch each and everyone, every soul here Lord, every music that we play, every song that we sing, let them all praise you Lord. Let them all praise you Lord. Touch each and every soul Lord. The end of the day when they leave the church, let them get closer to you Lord, one step closer Lord. Every day one step closer we will sit next to you Lord. Be with us Lord, be with us Lord. Lord, praise you Lord, we praise you Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you for everything that you have done in our lives Lord. Especially Lord, thank you for protecting us from all the difficulties Lord, from all the sickness Lord. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கடினமான வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் Lord. ஏன் இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்க்கிறவர்கள் கூட நிறைய பேர் கஷ்டத்துல இருக்கலாம் Lord. Lord, but today Lord, you are going to make a miracle Lord. You are going to change everything here Lord. Let them all have this belief Lord. நாங்கள் அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க உதவி புரியும் Lord. இந்த சர்வீஸை அவங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர்கள் let there be a change in their lives Lord. Let this change bring upon them Lord. Remove all the sickness Lord. Lord, you made people walk Lord. You turned the blind people to see Lord. You removed all the deafness in this world Lord. All the sickness in this world Lord. Everyone Lord, let all the difficulties vanish from their lives Lord. You touch them Lord. Touch each and every soul here Lord. Be with them Lord. Guide them Lord. Guide them Lord. Guide them Lord. Lord, we praise you Lord. Praise you Lord. Remove all the sickness Lord. Lord, இந்த சபையில இருந்து நாங்கள் வெட்கப்படாமல் நீங்கள் let them stand strong Lord. We all stand strong in this church Lord. Lord, let us be a revelation to all the people around us Lord. Lord, help us Lord everywhere we go Lord. நாங்கள் workக்கு போகிறனாலும் இருக்கட்டும், படிப்புக்கு போகிறனாலும் இருக்கட்டும் Lord. Let that be different Lord. நாங்க தனியாக தனித்து இயங்க உதவி புரியும் Lord. Lord, let that be Lord. Let every people here see what we are different, how we are different, and help them to understand Lord. Only truth is that we are towards you Lord. We only believe in you Lord. We only believe in you Lord. We only read the Bible Lord. Lord, you teach us Lord. You teach us through the Bible everything that we wish for Lord. Be with us Lord. Be with us Lord. Be with us Lord. Thank you so much Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Lord, again Lord, we again praise you and thank you Lord. Thank you for everything that you have done in our lives Lord. Especially Lord, from the start of this year till now you have protected us Lord. Thank you for being a protector to us Lord. Thank you for protecting us from all the difficulties, all the harms that was in our way Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you, thank you Lord. Thank you Lord. Thank you Lord. I have a small prayer in the name Lord. Amen. Amen. Let us all sing என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடல். என்னை
கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். என்றிரண்டோம் உள்ளங்கையில் பல்லவ எங்கள் புகலிடமே. என்றிரண்டோம் உள்ளங்கையில் பல்லவ எங்கள் புகலிடமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கத்தோரை கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். கற்றோரை கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொழுவேன் என் கண்மணியை தொழுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவேன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். திரியின் மதியில்லாத அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியில்
மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்தினாலே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்தினாலே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பரந்திடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Lord, you have protected us, Lord. Everything that have come towards us, Lord, you have stand as a warrior in front of us, Lord, and protected us, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you so much, Lord. Thank you for this life, Lord. Thank you for this life, Lord. Lord, we praise you and thank you, Lord. Thank you for everything that you have done in our lives, Lord. Every arrow that has come towards us, Lord, you have blocked us, Lord. எல்லா அம்புகளையும் நீங்கள் நோக்கி வரும் அன்புகளை நீர் உதறி வைத்திருக்கிறீர்கள், Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you so much, Lord. Thank you, Lord. Lord, thank you for blessing each and every soul here, Lord. Thank you for helping us to stand here today, Lord. Today, Lord, at this time, Lord. Thank you for being with us, Lord. Every day, Lord, you are with us, Lord. You are sitting just next to us, Lord. Lord, thank you, Lord, and protecting us, Lord. Every mistake that we do, Lord, Lord, you have taught us, Lord. Taught us to repent for our mistakes, Lord, and help us to come close to you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you so much for everything that you have done in our lives, Lord. Be with us, Lord. We continue to praise you and thank you, Lord. Thank you for everything, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. 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 இந்த மார்ச் மாதத்துலேருந்து நம்ம வந்து ஏப்ரல் மாதத்துக்கு கடந்து செல்கிறோம். இதை வந்து லென்ட் அப்படின்னு டச்சில் சொல்கிறாங்க, வசந்தமான காலம் என்று சொல்கிறாங்க தமிழில். பட் இட்ஸ் அபவுட் what God has done for us, everything that He has done for us in this last 3 months. So when we step into this month of April pretty soon, we have to come closer to God. We have to be just one step close to Him. மார்ச்லேருந்து நம்ம ஏப்ரலுக்கு போகும்போது we are just getting closer, one step closer. And these days, the spring that they say is God has made. All these seasons, spring, summer, everything can change. But the faith in the Lord shall never change, and everything that the Lord has done for you will never change. He created all these seasons. எல்லாத்தையும் கடவுள் படைத்தார். He made everything for us, for the people, but only to praise the Lord. But again I say, we really have to have that small faith, and the சின்ன faith, ஒரு கடுக போல நமக்கு அந்த faith இருந்தா போதும். We can do wonders in this world. We can bring a lot of people towards the Lord. We can bring a lot of people towards the Lord. But for that we have to give our soul. நம்மளோட சோலை வந்து we have to give it to the Lord. So அடுத்த பாடல், என் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுது. எல்லாரும் சத்தமா கை தட்டி பாடலாம். துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரிக்க உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஓர் தூதலத்துள்ளோ சாத்துதற்கரிய தன்மையுள்ள, ஓற்றிடும் வானோர் தூதலத்துள்ளோ சாத்துதற்கரிய தன்மையுள்ள, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழு
தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாளை அன்று வைத்தாரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து ஆதை நோய் துன்பம் மாற்றி அடங்க ஓதரும் தயை செய்துய தந்த ஆதை நோய் துன்ப மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துய தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து துதிருந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி முகுந்தேற தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை நோக்கி பாடுவோம். எல்லாரும் எல்லாரும் ஆவியிலே நிறைந்து பாடுவோம். Thank you, Lord, Spirit of the mighty God. ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த பாடலை பாடுவோம். Thank you. அவர் அன்பு வைத்து ஆதரித்த தேவன் அவர். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சாதத்தை பாடுவோம். தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் எல்லாரும் தேவனை நோக்கி நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறவர், நல்லவராயிருக்கிறவர், மாறாத தேவனாயிருக்கிறவர், கிருபையுள்ளவராயிருக்கிறவர், மகத்துவங்களை செய்கிற தேவனாயிருக்கிறபடியினால் தேவனே உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ராஜாதி ராஜாவே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறவர், என்றென்று மாறாத எங்கள் மேய்ப்பராயிருக்கிறவர். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் என்றார். உங்க பிள்ளைகள், தேவாதி தேவனின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றி சொல்லத்தக்கதாக, நன்றி சொல்லத்தக்கதாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஜீவனுள்ள தேவனே, உம்மை சோதரிக்கிறோம் ஐயா, உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்தீங்க, அதற்காக சோதரம் ஆண்டவரே. தங்கலோ தங்கலோ பாதுகாத்தீங்க, வழி நடத்தினீங்க, ஆசீர்வதித்தீங்க, அதற்காக சோதரம் சோதரம் சோதரம். இம்மட்டும் நம்மை நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறவர், கிருபையுள்ள தேவனாயிருக்கிறவர்,
இருக்கிறவர், அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறவர், எல்லா தடைகளை நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறவர். அவருக்கு நன்றி சொல்லாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது, ஒரு நாளும் போதாது அவருக்கு நன்றி சொல்ல. Jesus, thank you Lord, thank you Lord. ஒவ்வொரு ஜனங்களை தொடுவீராக இப்பொழுது, ஒவ்வொரு நாவுகளை தொடுவீராக இப்பொழுது. ஒரு அபிஷேக நதி பாய்ந்து வரட்டும். ஒவ்வொரு நாவுகளை தொடத்தக்கதான ஒரு மகிமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ரப சந்தர வலது ரப சந்தரபா ரிந்தன வந்து ரப சந்தர வலது ரப சந்தர வலபா. எல்லா தடைகளும், எல்லா கட்டுகளும், எல்லா மதில்களும் இயேசுவின் நாமத்தினால் விழுவதாக. இந்த mighty name of Jesus. ரெகரே ரப சந்தர ரப சந்தர வலதரலா எல்லா பலவீனங்களும் வெளியேறு. இந்த name of Jesus நாசரேனான இயேசுவின் நாமத்தினால் தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் பெரியவர், பெரியவர், யுத்தங்களை நடத்துகிறவர் பெரியவர், ஜீவனுள்ள தேவன் பெரியவராயிருக்கிறவர், பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர், ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறவர். தேவ பிள்ளைகளே, உங்கள் நாவுகளை விரிவாய் திறக்கணும், அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் மாறணும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நீ பெரிய காரியங்களை செய்கிறாய். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பெரிய காரியங்களை செய்யும், எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் செய்யணும். பாதுகாப்பை தேவன் கட்டளையிடணும், ஜெயத்தை நீங்கள் பேசணும் ஆண்டவர். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர், எல்லா சூழ்நிலைகளும் மாறும் இயேசுவின் நாமத்தினால். Thank you Holy Spirit of the mighty God. அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீங்க, எங்களை வழி நடத்தினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கண்மணி போல வழி நடத்தினீங்க, எல்லா தேவைகளையும் எங்களோடு கூட இருந்து நடத்தினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்தீங்க, அபிஷேகத்தை கட்டளையிட்டீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சாட்சி நேரங்கள், உன் வார்த்தைகளை பேசுகிற, வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற நேரங்களை ஆண்டவரை நீங்க பொறுப்படுங்க, நடத்துங்க ஆண்டவரே. நீங்க தான் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவ கரம் இருந்து வழி நடத்தத்தக்கதால், தேவனை சித்தம் பேசப்படத்தக்கதால், வார்த்தை வல்லமையாய் வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களும் திறந்திருக்கத்தக்கதால், அந்த வார்த்தைகளை ஆண்டவரே ரிசீவ் பண்ணத்தக்கதால், அதன்படி நடக்கத்தக்கதால் கர்த்தர் கிருபை அளிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தொடர்ந்து நடத்துங்க, எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of the Jesus Christ, I greet you and I welcome you. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். And our God is a God who does not change yesterday, today and tomorrow. அவர் நம்மோடு பேசுகிற தேவன். And he is a God who speaks to us. ஒவ்வொரு நாட்களிலும் தேவனின் வார்த்தையை அனுப்பி நம்மை நடத்துகிற தேவன். And he is also the one who sends his word each and every day and leads us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ தெரியல, அவர் பேசுகிற தேவன். I do not know how many of you believe in that, but he is a God who speaks. நீங்கள் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும்.
And only when you trust in him, that's when you can see his mightiness. ஒவ்வொரு வார்த்தையும் உன்னித்து கவனிக்கும் போது அங்கு பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுவார். And when you listen to each and every word of God in a careful manner, then God will command his prosperity in your life. அது விதையை போல உங்கள் இருதயத்தில் போடப்படும் போது, And when it has been sown into your life as a seed, அங்கு பெருக்கத்தை கட்டளையிடுவார். then God will command his flourishment in that place. இப்போ வார்த்தைக்கு முன்பாக, Now we are going into the word. வார்த்தைக்கு முன்பாக Before we go into the word, சாட்சிகளை கேட்க போகிறோம். we are going to hear the testimonies. சாட்சிகளை கேட்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். And when you listen or when you tell your testimony, it means how you have tasted the things of the Lord, the good things of the Lord, and you need to explain it. அந்த சாட்சிகளை கேட்கும்போது கர்த்தரின் நாமம் மகிமைப்படும். And when these testimonies are heard, the name of the Lord will be glorified. எல்லாம் கர்த்தரின் நாமம் மகிமைப்படத்தான் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். And everything that we do should be the one which brings glory to the name of the Lord. இப்போது சாட்சி சொல்லுகிற நேரமாய் இருக்கிறது. And this is the time where you can tell your testimonies. யாராவதும் எப்பொழுதும் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தத்தான் சாட்சி சொல்ல தக்கதாக நாம் இடைப்பட வேண்டும். And in case if someone wants to tell, you only need to tell it to bring the glory to the Lord and only to the Lord's name. நம்மை உயர்த்த அல்ல, தேவனை உயர்த்த இந்த சாட்சிகள் சொல்லப்பட வேண்டும். It is not to lift our names, but it is to lift the name of the Lord. சரி, சாட்சி சொல்லுவோம். வாங்க பிரதர், நீங்க முதல்ல. Let's first hear the testimony from our brother. இதுல வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னைய இங்கே ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்கு ஆண்டவர் கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் வந்து இந்தியாவிலேருந்து 3 months பேக் தான் இங்கே நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்தேன். நான் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒரு 5 years-ஆ 5.5 years-ஆ ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து கர்த்தரோட கிருபையால் நான் அந்த கம்பெனி த்ரூவாகவே நான் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பர்சியூ பண்ணேன். பர்சியூ பண்ணிவிட்டு நான் வந்து அங்கே ரொம்ப நாளாக ஒரு வெளிநாட்டுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கிட்டே இருந்தேன். கர்த்தரோட கிருபையால் அவருக்கு செஞ்ச ப்ரேயர்னால் பொருத்தனை பண்ணி ப்ரேயர் பண்ணேன். கர்த்தரை வந்து நான் எந்த கண்ட்ரினாலும் எனக்கு ஓகே ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆன்சைட் வேணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் வந்து நான் வந்து சவுதி எதனாலும் மிடில் ஈஸ்ட் எந்த கண்ட்ரினாலும் ஓகே அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு இந்த நெதர்லாண்ட்ஸ் தேசத்துக்கு வர உதவி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து இங்கே இந்த ஆம்ஸ்டர்டாம் இந்த ஆமஸ்ஃபோர்ட் இந்த ஆஃபீஸ்க்கு இங்கே வந்து ஒர்க் பண்ணுற ஒரு கிருபையை தந்தார். அதை விட மிடில் ஈஸ்டோட எவ்வளோ பெரிய கண்ட்ரி இது. ஸோ அங்கே வந்து நான் ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு பாலைவனத்தில் நார்மலான இதில் கிடைக்கணும்னாலும் ஓகே அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஒரு பெரிய யூரோப் கண்ட்ரியில் வந்து என்னை வழி நடத்து வந்தார். அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் இங்கே ஒரு 3 மாதமாக இருக்கேன். வந்து ஒரு 3 மாதம் ஆகுது. நான் இங்கே வந்த புதுசில் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச். எனக்கு ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருந்தது எல்லாம்.
எப்படியோ ஆண்டவர் நடத்தி வந்தார். வந்து எனக்கு ஒரு 2 நாள்லேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடையும் அமைத்து கொடுத்தார். நான் இங்கே வந்து வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே எப்படியாவது ஒரு வீடை எனக்கு ஆயத்தப்படுத்தி தாங்க சீக்கிரமாக. வந்து எனக்கு 2 நாள்லேயே வீடு கிடச்சிட்டு, வந்து 2 நாள்லேயே நான் டிபாசிட் கொடுத்து நான் ரெண்ட் கொடுத்து எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டேன் 2 டேஸ்லேயே. ஸோ அங்கே ஒரு அற்புதம் எனக்கு நடந்தது. ரெண்டாவது இங்கே நான் ஒரு நல்ல சர்ச்சு கிடைக்குமா அப்படின்ட்டு நான் பார்த்துக்கொண்டே இருந்தேன். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா இப்படி இந்த இடத்துல தான் நான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து யூடியூப்பில் அப்படியே சும்மா போட்டிருக்காங்க யூத் ரெக்ட் அப்படின்னு. யூத் ரெக்ட்னு போட்டதும் இந்த சர்ச் பக்கத்துலேயே இருந்தது. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். ஸோ அங்கேயும் ஒரு அற்புதம். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார். இங்கே வந்து நல்ல சபை போதகர் எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஆண்டவர் அப்படியே பாதுகாத்து கொண்டார். ஏன்னா இங்கே தனியாக வந்திருக்கேன். ஸோ நீ தனியாக இருக்கக்கூடாது, அதனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு சர்ச்சில் ஒரு ஃபேமிலியும் தந்திருக்காங்க. ஸோ கர்த்தருக்கு கோடான ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரோட கிருபையே என்னை நல்லபடியாக நடத்தி வரார். உடன் விளைவினைகள் வந்தாலும் அங்கேருந்தும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொண்டார். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காகவும் இன்னும் ஆவிக்குரிய ஜீவனில் வளரவும், என் குடும்பத்துக்காகவும் என் வேலைக்காகவும் சபையார் யாவரும் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் வேலையில் இப்போ இருக்கிற வேலையில் கொஞ்சம் தடங்கள், கொஞ்சம் போட்டிகள், பொறாய்மைகள் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். வாங்க பிரதர், வாங்க பிரதர், ஜெபிப்போம். எல்லாரும் பிரதருக்காக ஜெபிப்போம். என்ன எல்லாரும் எழுந்த வண்ணமாக. தகப்பனே, இந்த சாட்சி கொடுத்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே, இந்த மகனை இரத்த கோட்டைக்குள்ள மூடி பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அநேகருக்கு நன்மைகளாய் செய்கிற மகனாய் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த சாட்சி சின்னதாய் இருந்தாலும் நாம மகிமைப்படத்தக்கதாக பெரிய சாட்சிகளாய் சொல்லத்தக்கதாக இவனை உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்காக பிரித்தெடுத்து சித்தங்களை செய்யவும் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்து வழி நடத்தும். தேவைகளை எல்லாத்தையும் அற்புதமாய் இன்னும் அதிகமாய் நீ செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே இந்த வாலிபனை தெரிந்து கொண்டீர். இந்த வாலிபன் உமக்காக சாட்சியாய் நிறுத்தி கொண்டீர். இதன் பிரகாரம் கர்த்தரின் நாமம் மகிமைப்பட இன்னும் பெரிய காரியங்களை இந்த மகன் ஊடாக நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அங்க நல்ல பிதாவே, ஆமென். வேறு யாராவது சாட்சி சொல்லணும் என்றால் இதுதான் ஒரு சந்தர்ப்பம். சாட்சிகளை நீங்கள் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். கடந்த வாரம் வந்து எனக்கு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ தேவனிடத்தில் நான் ஜெபிச்சு, நான் இன்னைக்கு சண்டே சர்வீஸில் வரேன், என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு அந்த போராட்டத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. மெயினாக பாஸ்டர்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் எனக்குள்ளே அந்த போராட்டம் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தை நினச்சி நான் வந்தேன். தேவன் என்னோடு எப்படி பேசினார்னா, பாஸ்டர் ஒரு வார்த்தையை பாஸ்டரோட மெசேஜ் போன வாரம் நம்ம கேட்டது என்னென்னா, யோசுவாவுக்கு எப்படி நீ தினன்கோள் பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை தேவன் என்னோடு பேசின மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக என்னோடு பேசினார். அதை நான் மனசில் வச்சுருந்தேன். இருந்தாலும் பயம், ஏன்னா நானும் மனுஷன் தானே, எனக்குள்ளே அந்த பயம் உண்டாகி கொண்டே இருந்தது. அப்புறம் நான் இன்னொரு நாள் பாஸ்டருக்கு சொன்னேன், இந்த மாதிரி பாஸ்டர் எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது, ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்குது. அதாவது இருக்கிற வேலையிலே இருக்கிற கம்பெனிலேயே ஒரு இன்டர்வியூ திரும்ப அட்டன் பண்ணி இன்னொன்று போகிறதுனா அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க, இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் பேசினது உங்களோட தேவனுடைய வார்த்தையை என்னோட பேசினீங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாக இருக்குது, எனக்காக ஜெபிங்க அப்படின்னு பாஸ்டர் கிட்ட கேட்டிருந்தேன். பாஸ்டர் சொன்னார், சில குறிப்புகள் சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் நேரில் போயிட்டு வாங்க, அப்போ தான் இன்னமும் தேவன் தயை உண்டாக்குவார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான்
சித்தமே இல்லை. நான் முன்னாடி போவேன்னு எனக்கு ஒரு இதுவே இல்லை. இருந்தாலும் பாஸ்டர் சொன்னாங்க, நான் போனேன். அங்கே போனப்போ என்னோடய அசைன்மெண்ட் பார்த்தாங்க. அசைன்மெண்ட் பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒன்றுமே சரியாக சொல்லலை, ஹாஃபாக தான் சொன்னேன். இருந்தாலும் தேவன் பாஸ்டர் சொன்ன மாதிரி அதே மாதிரி தேவன் வார்த்தையின்படி திடன்கோள் நான் உன்னோடி இருக்கிறேன் என்று சொன்னதை நினைவு கூர்ந்தே இருந்தேன். அன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸில் இன்டர்வியூ முடிஞ்ச ஒரு 10 மினிட்ஸில் அவங்களே சொன்னாங்க, நீ கிளியர் பண்ணிட்ட, இன்னும் கொஞ்சம் சில காரியங்கள் மட்டும் கற்றுக்கோ, நீ கிளியர் பண்ணிட்ட. நான் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக இதை ஒரு போராட்டமாக பார்த்து கொண்டு இருந்தேன். இந்த போராட்டத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், என்ன சூழ்நிலை ஆகும் அப்படின்னு இருக்கிறப்போ தேவன் என்னோட ஒவ்வொரு வாரமும் பிரத்யேகமாக சொல்லணுன்னா, இந்த வாரம் நான் பாஸ்டர் சொல்கிற வார்த்தை வந்து எனக்கு அடுத்த வாரத்துக்கு யூஸ் ஆகும். அடுத்த வாரம் வரப்போகிற போராட்டத்தை பாஸ்டர் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு சொல்லுவார். அதில் நான் ரொம்ப திடன் கொண்டிருக்கிறேன். அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்காக எனக்கு ஒவ்வொரு வீக்கும் ஹெல்ப் ஆகுது. அநேக காரியத்தில் இது மட்டும் இல்லை, இப்போ இது ஒரு சாட்சி சொல்கிற ஒரு சமயனால இதை சொல்கிறேன். ஆனால் இந்த பாஸ்டர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நம்ம கேட்குறப்போ எனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை என்னென்னா, எங்கேருந்து ஒன்றொன்றுமே நான் மனசில் கேட்டுட்டு நான் திரும்ப சொல்கிறப்போ அது இன்னமும் என்னை பலப்படுத்துது, இன்னமும் என்னை வழி நடத்துது. எனக்காக ஜெபிச்ச பாஸ்டருக்காக இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேவனுடைய நாமம் தான் மகிமைப்படணும். தேவன் தான் நம்ம வழி நடத்துகிறார். நாம் சொந்த காரியத்தினால் இல்லை, நம்ம பலத்தினால் இல்லை, நம்மளோட ஞானத்தினால் அல்லவே இல்லை. இது தேவன் அவருடைய கிருபையினால் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். அவரோட வார்த்தையினால் பாஸ்டர் சொல்கிற மாதிரி அவரோட வார்த்தை நம்மளை ஒவ்வொரு முறையும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதற்காக தேவனுக்கே மகிமை. ஜெயிச்சிருவோம், கை தட்டுங்க. இவருக்காக, இவர் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகவல் இந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அநேக காரியங்களை செய்வீராக, உம் சித்தம் நடப்பதாக, உம் நோக்கம் நிறைவேறுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் இந்த குடும்பத்தில் நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் இவனுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பினதோ அதெல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீரும் வார்த்தை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக அநேக பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அதை பெறத்தக்கதான இருதயமாயும் பக்குவப்படுங்கள். ஆண்டவர் அற்புதமாய் உங்களை வழி நடத்தினார். அதை மறந்து போயிடாதீர்கள். தேவனுக்காக இன்னும் சாட்சிகளாய் மாறுங்கள். தேவன் செய்ய நினைத்தது வாழ்க்கையிலே நடைபெறாமல் போகாது. குடும்பத்தில் என்னென்ன காரியங்களை செய்ய அவர் திட்டம் கொண்டார், அந்த காரியங்களை கர்த்தர் அதி சீக்கிரத்தில் நடத்தி வருவாராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சபை மக்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காரியங்களை வாய்க்க பண்ணும், சாட்சியாய் உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இனி யாராவது சாட்சி சொல்ல விரும்பினால் உங்கள் சாட்சிகளை சொல்லலாம். இது ஒரு சந்தர்ப்பமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சாட்சி சொல்லணும்னு பல வாட்டி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்ட்டு. ஆனால் அந்த மாதிரி அதிசயங்கள் நிறையா கர்த்தர் பண்ணியிருந்தோம். நான் ஒரு வாட்டி கூட போய் சாட்சின்னு சொன்னதில்லை. அப்படி ஒரு சான்ஸை கொடுத்ததுக்காக நான் பாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் இப்போ நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது வந்து, சின்ன வயதுலேருந்து கடவுளுக்குள்ளே நான் வளர்ந்துருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் நான் ப்ரே பண்ணி கடவுள் எனக்கு நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இந்த ஊருக்கு வந்து என்னை கூட்டி சேர்த்ததுமே இதுக்கு எனக்கு தகுதி இல்லை தான். ஆனால் கடவுள் என்னை உயர்த்தி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எவ்வளோ பேர் எவ்வளோ காம்படிஷன் சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து இத்தனை வருடத்துக்கு அப்புறம் இது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் இங்கே வரதுக்கு முன்னாடி இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி நாங்கள் இதுக்காக எவ்வளோ நேரங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம், ஏங்கியிருக்கோம். இந்த முன்னேற்றத்துக்காக கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்க இந்த அரிதான வாய்ப்பை வந்து நாங்கள் கடவுளுக்காக நாங்கள் செலவிடணும்னு நினைக்கிறோம். இந்த சர்ச்சை கொடுத்ததுக்கு நன்றி. என் ஹஸ்பண்டை சொல்லணுன்னா, நாங்கள் எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு நடந்த அந்த சர்ஜரி, அதுக்குள்ளே கடவுள் எங்களை நடத்தி கொண்டு போன விதம், அதில் எல்லா விதத்துலேயும் டாக்டர் மூலமாகவும் சரி, எல்லாரோட ப்ரேயர் சப்போர்ட்டாலையும் சரி, இந்த சர்ச்சு கூட நாங்கள் வர ஆரம்பிக்கலை அந்த நேரத்தில் கூட அக்கா இங்கேருந்து எங்களுக்காக ப்ரே பண்ணி எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்காகவும் நன்றி. அது ஒரு மரண இருநில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்ற வசனத்தை வந்து அன்றைக்கி சர்ஜரிக்கு போகிற அன்னைக்கு காலையில் டிவியில்
நாங்கள் பார்த்தோம். ஒரு 5:30 மணிக்கு அந்த சர்மன். அது போல் எங்களுக்கு கடவுள் வந்து எங்களோட வார்த்தைகள் மூலமாக பேசி அந்தந்த நேரத்தில் எங்களை வழிநடத்தி கூட்டி சென்றார். அதில் ஒரு நினச்சி பார்க்க முடியாத தருணங்கள். அந்த சர்ஜரி அப்போது கடைசி நேரம் அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறப்போ எல்லாரும் கதி கலங்கி போய் நின்னோம். நானும் என்னோடய வீட்டுக்காரோட தம்பி மட்டும்தான் வெளியில் நின்னோம். எல்லாமே இழந்து போகிற மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு வயசானவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க இருந்தாங்க. 2 பேரும் பார்க்கையில் இவங்க இவ்வளோ சின்ன வயசில் இந்த கஷ்டம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு இருந்துச்சு. ஆனாலும் அதுலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து கடவுள் எங்களை வந்து அவங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சு 2 வருஷம் ஆகி எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு வாட்டியும் டாக்டர்கிட்ட நாங்கள் போயிட்டு வரும்போதும் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு பயத்திலே இருப்போம். டிட்ரியேட் ஆகிடுச்சா இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கான்னு சொல்லுவாங்கன்ட்டு. ஒவ்வொரு வாட்டி போகிறப்போ ஒரு சின்ன சின்ன டெஸ்டிமனி சொல்கிற மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஹார்ட் சைஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரிதம் வந்து கரெக்டாக இப்போல்லாம் விழுது, முதல்லலாம் கொஞ்சம் ஒரு பிரேக் இருக்கும், இப்போ வந்து கரெக்டாக பிரேக் இல்லாமல் ரிதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து அவங்க அனைவரையும் நீங்கள் அவங்கள ப்ரேயரில் வச்சுக்கணும். இப்போ எங்களுக்கு 2 பிள்ளைங்களை எனக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆசைப்பட்டபடியே முதல்ல ஒரு பையனுமா, அது 2வது ஒரு பொண்ணுமா கொடுத்து அதை ஏற்ற வேலையில் கடவுள் அதை நிறைவேற்றி எல்லா விஷயத்தையும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆஃபீஸ்க்கே போகாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே 2 டெலிவரியுமே இந்தியாவில் போய் பார்க்க கொடுத்த கிருபைக்காய் கடவுளுக்கு நான் பெரியதான நன்றி சொல்லணும். என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ரொம்ப லக்கின்ட்டு. நான் சொல்லுவேன் இது பெரிதான காட்ஸோட கிரேஸ் தான். இப்போவுமே இனிமேல் நாங்கள் இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தேவையான எல்லா கிருபையும் கடவுள் தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். கைகளை தட்டி தகப்பனே, இந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அநேக காரியங்கள் நன்மையாய் மாற்றினீர், இனிமேலும் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறபடியினால் கர்த்தாவே இந்த குடும்பத்தை ஆண்டவரே உம் இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக நன்மைகள் தேடி வருவதாக என்னென்ன காரியங்களை கேட்டார்களோ அதற்கு மேலாக கர்த்தர் செய்யத்தக்கதாக இந்த குடும்பத்தில் கிருபை அளிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நன்மைகள் தேடி வரத்தக்கதாக கர்த்தர் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பெரிய காரியங்களை செய்ய, பிள்ளைக்கு தேவையான காரியங்களும் ஆண்டவரே கணவனுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக நன்மைகளை நீ வரும் நாட்களிலே பெறத்தக்கதாக நீ ஆயத்தப்படி அதை பெற்றுக்கொள்ள அந்த வழிகள் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாராவது இந்த சாட்சி நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கல்ல, எல்லாம் தேவனின் நாமம் மகிமைப்படணும். Thank you Lord. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit. Thank you Lord. யாவரும் அமர்ந்திருப்போம் தேவ பிரசன்னத்தில். Let us all take our seats in the presence of the Lord. தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். And our God is a God who speaks. எங்கள் தேவன் பேசுகிறவர். And our God is the one who speaks. நாங்கள் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம். And we are worshiping the God who speaks. அவர் பேசினால் அந்த காரியங்கள் நடக்கும். And if he has spoken to you something, it will happen. நாம் ஏதோ தானோ என்று காரியங்களை செய்யவில்லை. And we are not doing just like an usual thing. ஏனென்றால் தேவன் உயிரோடு இருக்கிறவரை நாம் ஆராதித்து தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். And what we are doing is that we are trusting that our God is the God who is alive today, and he is the one who is a living God, and we worship and do all of these things. ஒரு வார்த்தை சொன்னா போதும் அந்த காரியங்களை ஆண்டவர் மாற்றுவார். If God has told you one single word, he will do greater things through that. தாகம் உள்ளவர்களாய், பசி தாகம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாட்களிலும் தேவ சமூகத்திலே நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And we need to be seen like the people who stand in his presence each and every day with the thirst and hunger for his word. உங்கள் தேவைகளை அற்புத விதமாய் கர்த்தர் சந்திப்பார். And God will meet your needs in a miraculous way. ஏனென்றால் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். And the reason is the God who has called you is a true God. இந்த புதன்கிழமையில 3 பேர் இன்டர்வியூல போய் சக்சஸ் ஆய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். On the Wednesday, there were 3 people who went to the interview, and all of them have succeeded in those. ஒரு ஆளுக்கு 11 மணிக்கு, ஒரு ஆளுக்கு 1 மணிக்கு, ஒரு ஆளுக்கு 3 மணிக்கு, அப்படியே எல்லாத்தையும் ஆண்டவர் சக்சஸ் ஆய் மாற்றி இருக்கிறார். And God has made
every interview success because there was one person at 11 o'clock who had the interview, and the other one at 1, and the other one at 3, and to all of them God gave them success. அது சபையில இருக்கிறவ 11 1 மணி 3 மணிக்கு அப்படியே போய் எல்லாத்தையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். And every one of you in this church, all these 3 people, God is the one who led them, who did all of this. ஒவ்வொரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். And we need to know how good God we are worshipping. எவ்வளவு அன்புள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். And we need to understand how loving God we are serving. மனிதர் ஒன்றும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன்தான் எந்தெந்த சூழ்நிலையிலும் எந்தெந்த வேளையிலும் அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். And you need to understand human beings cannot help you at all, but it is the God who can help you at any situation, at all the situation. தேவ பிள்ளைகள் எல்லா பகுதியிலும் வளர வேண்டும். And the children of God should grow in every region, every அதான் part. தேவனின் சித்தமும் தேவனின் நோக்கமுமாயிருக்கிறது. And that is the will of the Lord, and that is also the thought of the Lord. எபேசியர் Let's turn our Bibles to Ephesians. நாலாவது அதிகாரம் Chapter 4 பதினைஞ்சாவது வசனம். and verse 15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவராய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். Rather speaking the truth in love, we ought to grow up in every way into him who is the head, into Christ. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு And speaking the truth in love, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும், and the head who is the Christ. யார் நமக்கு தலையாயிருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாயிருக்கிறார். We need to understand who is the head in our life. It is the Jesus Christ. எந்தெந்த தலை நமக்கு தேவையில்லாம இருக்கிறதோ அதெல்லாம் அகற்றி போட்டு இயேசு கிறிஸ்துவானவர் தலையாயிருக்க நாம் அனுமதிக்க வேண்டும். Whatever be the heads that we might have in our life, which is not the Jesus Christ, we need to take all of that away from us, and we need to keep the Jesus as the only head of us. மாமனார் தலையாயிருந்தா அதை அகற்றி போடுங்க. In case if your father-in-law is your disturbance, you need to take it away from you. மாமியார் உங்களை ஆளுகை செய்கிறான்றா அகற்றி போட்டு இயேசு கிறிஸ்துதான் எனக்கு தலையாயிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும், அனுமதிக்க வேண்டும். In case if your mother-in-law is trying to devour you by judging you or ruling you, you need to say that it is your God, Jesus Christ is the head, and take away all the other things. சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நமக்கு தலையாய் இருந்து நடத்த வேண்டும். The one who has the almighty power, the Lord, it is only him who has to be the head in our life. அதற்காக குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வரல. And for that reason you should not bring the problems in your life. தலை கிறிஸ்து மனவன் ஹஸ்பண்ட் தலையா இருக்க முடியாது என்று குழப்பத்தை கொண்டு வரல. And it's not that you bring a confusion because Jesus is the head, I'm not going to respect my husband. It's not that way. அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். But we need to be seen like the people who follow and live accordingly to the truth in love. அப்போ சத்தியம் எதை சொல்லுகிறதோ அதை நாம் செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். And what we need to do is that we need to be seen like the people as what the truth says to us. அன்போடு நாம் செயல்பட வேண்டும். And we need to do things with love. தேவன் அன்பாய் இருக்கிறது பிரகாரம் நாம் அன்பை காண்பிக்க வேண்டும். And because God is showing his love, for that reason we should also show love to others. நாம் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And we need to be seen like the people who grow in it. தேவனின் வல்லமையில் வளர வேண்டும். And we need to grow in the mightiness of the Lord. தேவனின் வார்த்தையில் நாம் வளர வேண்டும். And we need to grow in the word,
the mighty word. தேவ கிருபையில் வளர வேண்டும். And we need to grow in the grace of the Lord. தேவ பலத்திலே நாம் வளர்ந்தால் தான் ஜெயமுள்ளவர்களாய் மாற முடியும். And only when we grow with the strength of the Lord, that's when we become victorious. வேதம் என்ன சொல்லுகிறது? And what does the Bible say? 4வது சங்கீதம் 3வது வசனத்திலே Let's turn our Bibles to Psalms 4 and verse 3 and But- see what it says. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். And it says like this, but know that the Lord has set apart the godly for himself. The Lord hears when I call to him. யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் பக்தி உள்ளவர்களை தெரிந்து கொண்டார். And when we say the Lord has known or set apart the people, it is the people who looks at him. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் பக்தி உள்ளவர்களா இருக்கிற பிரகாரம் தான் தேவன் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். And the reason why God has kept us in this place is that because he has seen that we are godly in our life. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார் என்று தைரியமாய் சாட்சி சொல்லுகிறவர்கள் பக்தி உள்ளவர்கள். And the one who says that I called upon the Lord and he heard me, and if you can say that, you are a person who is godly. தேவன் உங்களை வளர விரும்புகிறார். And God wants you to grow more. You will grow. You will grow. தேவன் உங்களை வளர்ச்சி அடையத்தக்கதாக ஆண்டவர் திட்டங்களை வகுத்திருக்கிறார். And God has made plans in such a way that you become more flourished and blessed. எபேசியர் 4வது அதிகாரம் அதே அதிகாரம் Let's turn our Bibles again to Ephesians chapter 4 11வது வசனம். and the verse 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் And he gave the apostles, the prophets, the evangelists, the shepherds and the teachers. மேலும் என்னது எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி எபேசியர் 4 ஓகே அப்படியே விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. And he made us to grow and one in wisdom and knowledge. கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். And until we become a complete person in the Christ. பூரண புருஷர்களாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வளர வேண்டும். Each and every children of God should become a complete person. அப்போதான் தேவனின் திட்டம் நிறைவேறும். And that's when the plans of the Lord will be fulfilled. விசுவாசத்துல வளரணும். And then we need to grow in the faith. அறிவுல வளரணும். And we need to grow in wisdom. அப்படி வளர 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 தேவன் உங்களுக்குள் இருந்து கிரியைகளை செய்வார். And as you grow in such a way, God will be in you and he will do creations in you. இப்ப பேபியை பாருங்க பிறந்தோனே. When we look at a baby as soon as it is born, உடனே தூக்குறோம் அப்படி. Are we lifting them as soon as they are born? இல்ல அப்படி தூக்கினா பேபி முடிந்து விட்டுரும். And in case if we handle it in an improper way, then that would be end of the baby. இப்படி தூக்க வேண்டும். அதுதான் அந்த ஞானம் வேண்டும். And when you lift the baby, you need to lift it with care, and that is called the wisdom. காலம் போக 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 இப்படி மாற்றி தூக்கத்தக்கதாக கர்த்தர் பலப்படுத்துவார். And as the days goes by, God will give you wisdom where you know how to lift the baby in a way. அப்புறம் தவள ஆரம்பிக்கும். And then the baby will start crawling. அப்புறம் பிடித்து பிடித்து நடக்க ஆரம்பிக்கும். And then the baby will start walking with the help of another hand. மற்றது பிடித்து பிடித்து தூக்கி நடக்கத்தக்கதாக பலம் வளர்ச்சி உண்டாகுகிறது. And then the baby will get the strength and the baby will be able to walk with the help of the other hand. பிறகு
அங்கு உதவி தேவையில்லை, அதே நடக்க ஆரம்பிக்கும். And when the time comes where the baby has all the strength, when it can do all of it on his own, the baby will start walking on its own. அதே போலதான் தேவ காரியத்திலும் நீங்கள் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். In the same way, you should also be seen like the one who grows with the things of the Lord. அப்படி நாம் வளராவிட்டால் ஏதோ something wrong என்று அர்த்தமாயிருக்கும். But if we are not growing in such way, we need to know there's something wrong in it. என்ன இவ்வளவு காலமாய் நடக்கிறான் இல்ல, ஓடுறான் இல்லை என்றா அந்த காரியத்திலே ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும். And if you ever think why the baby is not walking even after a long time, then you need to doubt it, why it is happening, and you need to investigate the things around it. அதே போலதான் ஆவிக்குரிய காரியத்திலும் இப்படியான காரியங்கள் இருந்தா தேவனின் வார்த்தையில நாங்கள் ஆராய்ந்து பார்த்து புது புருஷர்களாய் புது மனிதர்களாய் மாற வேண்டும். And in the same way, we also need to check ourselves, investigate ourselves about the growth in us, and in case if there is no growth, we need to understand why it is not there, and we need to check and fix that. அங்க பாருங்க, கார் பழுதாகினா நாங்களே திருத்த முடியுமா? In case if a car is broken down, do you think that we can fix it? நாங்க கார் ஓடலை என்று இன்ஜினை திறந்து ஏதாவது பார்த்தா அது பெரிய பிரச்சனையா மாறிவிடும். In case if we ever try to fix the broken engine on ourselves, it might lead to more problem in it. அப்போ அந்த காரை திருத்துறவர்களை நாட வேண்டும். And then what you need to do is that you need to seek the person who can fix that engine and the car. அப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா தேவனை நாம் நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And in case if you think that you have a problem in your life about your spiritual growth, you need to seek the Lord. அப்போதான் ஒழுங்காய் நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுவோம். And that's when we will be seen like the people who does things in a proper way. பிறகு பாருங்க, ஜெபத்துல 2 பேர் ஜெபிக்க வருகிறார்கள். And sometimes when we look at people இல்ல, that வேதத்துல 2 பேர்கள் பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபிக்க வருகிறான். and if we look in the Bible, there are 2 people who come to pray to the Lord. One is a Samaritan and one is a Pharisee. லூக்கா 18வது அதிகாரம். Let's turn our Bibles to Luke chapter 18. 10வது வசனமும் 11வது வசனத்தை வாசிப்போம். Luke chapter 18 verse 10 and 11. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 2 men went up into the temple to pray, one a Pharisee and the other a tax collector. The Pharisee, standing by himself, prayed thus: God, I thank you that I am not like the other men, extortioners, unjusters, and adulterers, or even like this tax collector. இப்படி ஜெபங்கள் இருக்கக்கூடாது. The prayer should never be like this. எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் என்றா எங்களை நாம் பார்க்க வேண்டும். In case if you need to have a change in your life, you need to see that. நாம் மற்றவர்களை போல இல்ல, அப்படி இல்லை என்று பெருமையான ஜெபங்களை அகற்ற வேண்டும். And you need to take away all the prideful prayer where you compare yourself like others. உன்னை தாழ்த்தும் போது தேவ சமூகத்தில் நீ தாழ்த்துற எவ்வளவு தாழ்த்தப்படுகிறியோ அவ்வளவு தேவன் உன்னை உயர்த்துவார். And when as you humble yourself, the more you humble yourself in the presence of the Lord, that's when you'll be lifted up more. இப்போ தேவனின் வார்த்தை வருகிறது, மனம் திரும்ப என்றால் நீ கீழ்ப்படிந்து அந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும். And if the word of the God comes to you saying repent, then you need to repent at that time and listen to that. இந்த போதனையும் அந்த போதனை இந்த போதனை எங்களுக்கு தேவையில்லை என்று காதை அகற்றி மூடிக்கொண்டாய் என்றால் நீ அங்கு பாதாளத்துக்கு நேராக நீ நடத்தப்படுகிறாய். And if you ever shut your ears because I do not like this sermon or like that
word that the person is speaking, then you need to know you are walking towards the destruction where the deep hell is. தேவன் உன்னை அங்கு மறுவ மாற்றத்துக்கூடாக நடத்த விரும்புகிறார். And God is thinking to lead you into the life where you will be transformed. ஆயக்காரன் ஜெபித்தான், அங்கு தேவன் அவனின் ஜெபத்திலே அங்கு பிரியமாயிருந்தார். And ஆயக்காரன் when the Pharisee has prayed, God did. 13வது வசனம் 18 In verse 13 it says the tax collector, whatever the tax collector has prayed, God liked that prayer. ஆயக்காரன் தூரத்திலே நின்று And here we see the tax collector standing far off, தன் கண்களை வானத்துக்கு ஏறினாக துணியாமல், அங்கு ஏறெடுக்க துணியாமல், and he was not even lifting up his eyes to heaven because of humbleness and scaredness that he had. தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்று அங்கு ஜெபிக்கிறார். And he beats in his own heart, saying, God, be merciful to me as I am a sinner. அங்கு தேவன் அவனின் ஜெபத்தை கேட்டார். And there God listened to that prayer. நம் ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? And how is our prayer today? அந்த ஜெபம் தேவனின் சமூகத்தில் எட்டுகிறதா? And is it the prayer that goes to the presence of the Lord? அந்த ஜெபத்துக்கு பதில் வருகிறதா? Do you think that you're getting an answer to that prayer? பதில் வராவிட்டால் தேவனிடத்தில் நீ திரும்ப வேண்டும். In case if you do not get an answer, you need to turn to the Lord. அங்கு கார் ரிப்பேர் பண்ணுகிற பிரகாரம் உன்னை தேவன் அங்கு மறுவ மாற்றத்துக்கூடாக உன்னை ரிப்பேர் பண்ணுகிறவராய் இருக்கிறார். In the same way that when a car is broken down and when the person who fixes it, the same way the Lord will also fix the broken things in your life and he will transform you. எபேசியர் 4வது அதிகாரம், அதே அதிகாரம் 12வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். Let's read the Ephesians chapter 4 and verse 12 again. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் 13வது வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எபேசியர் 4வது அதிகாரம் 12-13. Yeah. To equip the saints for the work of ministry, for building up the body of Christ, until we all attain to the unity of the flesh and of the knowledge of Son of God, and to mature manhood, to the measure of the stature of the fullness of Christ. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. And as the saints attain completeness, பரிசுத்தவான்களுக்கு எழுதப்படுகிறது பாருங்க. and here it has been written for the saints, the one who are pure. பாவிக்கல்ல, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. And because the saints need to change themselves சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் and to do the things of the ministry, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், and also to build up the body of the Christ, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், and for that reason he made some people as apostles, சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், and some people as prophets, சிலரை சுவிசேஷகராகவும், and some people as evangelists, சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். and some people as shepherd, and some people as teachers, and he prepared them for those. யார் ஏற்படுத்தணும்? தேவன் அதை ஏற்படுத்தணும். Who has to prepare these things? It is the Lord who has to prepare it. நம்மளை நாமளே அப்போஸ்தலர் என்று சொன்னா நீயே ஆயத்தப்படுத்துகிறாய். And in case if you ever tell yourself that I am an apostle, you are doing things on your own. அப்போ பக்தி விருத்திக்கு மாறாக நடத்தப்படும். And then what will happen is that you might be led into different things against your faith. பாருங்க, ஊழியம் துவங்க முதலாகவே பாஸ்டர் என்றா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. And before I started the ministry, when I do not like any pastor at all. பாஸ்டர் என்றா எனக்கு
ஒரு போராட்டம். எல்லாரும் சொல்லுகிறது ஊழியக்காரன் மேய்ப்பாய் அது இதென்று சொல்லுவார்கள். ஆனா அதை கேட்டு பயங்கரமா எனக்கு கோபம் வரும். போதகரண்டா மேய்ப்ப பாஸ்தரண்டா எனக்கு பிடிக்காத வேலை. I am a person who never likes when before I started the ministry, this ministry, if someone says a pastor or a shepherd, I do not like it, and I always get angry about things, and I will always have confusions with it. சில பேருக்கு சொல்லி நான் பாஸ்டர் ஆகவே மாட்டேன். And so I have told to some people that I will never become a pastor. ஆனா இப்போ நான் இருக்கிறது பாஸ்டராகவே ஆண்டவர் நியமித்து இருக்கிறார். அதை எதிர்க்க யாராலும் முடியாது. And today, but God made me a pastor because it is His will, and nobody can stop that. ஆனா சில பேர் பவுடியாய் சொல்லுவார்கள் பாஸ்டர் ஆக மாட்டேன், இப்போ பாஸ்டர் ஆகி இருக்கிறேன் என்று அங்க பவுடியாய் குத்துகிறது மாதிரி சொல்லுவார்கள். And sometimes some people will try to pinpoint me and mock at me, saying, you are a person who told that you will never become a pastor, but you are a pastor. அவர் தலையாயிருந்து நம்மை ஏற்படுத்தி நடத்த வேண்டும். And it is the Lord who has to be the head, and He has to prepare for us. அவர் தலையாய் இருந்தால்தான் அந்த ஒழுங்காய் எல்லா அவயவங்களும் ஒழுங்காய் செயல்படும். Only when He is the head of the family, and for us, that's when every other parts in the body will work perfectly. தலை ஒழுங்காய் வேலை செய்யாவிட்டால் மற்ற அவயவங்கள் ஒழுங்காய் வேலை செய்யாது. If the head does not work properly, then other parts of the body will not work properly. அதான் எபேசியர் 4வது அதே அதிகாரம் 14வது வசனம். And if we read the verse 14 of Ephesians, the same chapter 4, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவளாய் இராமல், so that we may no longer be children tossed to and fro by the waves and carried about by every wind of doctrine, by human cunning, by craftiness in deceitful schemes. இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. This is a time where the end days are. தேவ பிள்ளைகளை இனி குழந்தையாய் இராதபடி புத்திரர்களாய் மாற வேண்டும். And you children of God, you should not be children at this time, but you need to grow to be the matured person. வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் எழும்புவார்கள். Because there will be more people who will deceive you. தந்திரமாய் போதிக்கிறவர்கள் அநேகர் இந்த கடைசி காலத்தில் எழும்புவார்கள். And there will be people who give you deceitful schemes and preaches you about them. பலவித காற்றினால் அலைகளை போல் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல், நீங்கள் குழந்தைகளாய் இராமல் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் புத்திரர்களாய் இருந்து செயல்பட வேண்டும். But you should not be any more children, but be that will be tossed like to and fro in the wind, where the waves will be going to and fro. You should not be like that, but be careful and be like not the children, and grow to be a man. எல்லாத்திலும் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. You should never participate in everything that's happening around. நான் இங்கே ஒரு போதனை அங்க ஒரு போதனையாய் உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும். And what will happen is that you are getting a different preaching in one place and another preaching in different place, and that will make you more confused. தேவன் ஏற்படுத்தின ஊழியர்களுக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் போது அந்த ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உயர்த்துவார். And when you are in the hands of the people, the servants of the Lord, and when you obey accordingly to what they say, God will lift you in the right time. அப்போ குழந்தைகளாய் இராமல் பகுத்தறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Then we need to be not like the children, but the people who are mature enough to understand and learn things. குழந்தைகள் பகுத்தறியுமா? Do you think that children will be able to understand things? வளர்ச்சி அடைந்தவர்கள் பகுத்தறிவார்கள். But only the people who are mature will understand things. இந்த காலத்துல அநேக ஆவிகள் கிரியை செய்யும். In these days there are so many spirits who are doing their things. இப்போ அந்த ஆவிகளை இனங்கண்ண வேணும் என்றா நீ குழந்தையா இருந்தா இனங்கண்ண முடியுமா?
Do you think that you can understand or identify the spirits? But if you are a children, if you are still a child, do you think that you can see that and understand that? அசுத்த ஆவிகள் நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். And we are living in a world where it is filled with all impure and evil spirits. மனுஷிக ஆவிகள் நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். And we are living all the humongous spirits that are around us. பிசாசின் வல்லமைகள் நம்மை தாக்க முயற்சிக்கிற உலகத்தில் இருக்கிறோம். And we are living in the world where the evil spirit and the Satan tries to attack us. இப்போ நாம் குழந்தையாக இருந்தால் மடிந்து போய் விடுவோம். And if we are children at this time, we will perish. அதான் தேவன் விரும்புகிறார் நீ வளர வேண்டும். And that's why the Lord wants you to be mature. வளர்ந்து காரியங்களை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். And as you grow to be mature and do the thing and you should be able to do the things for the Lord. அப்போ போராட்டத்தில் நிலைத்திருக்காதபடி போராட்டத்தை மேற்கொள்ளுகிறவனாய் நீ மாறுவாய். And then you will become like a person who is always in the struggles, but you will be the person who can overcome those struggles. எந்தெந்த ஆவிகள் மூலமாய் பிரச்சனை வருகிறது என்று இனங்கன்றி நீ யுத்த வீரனாய் எழும்ப வேண்டும். And then you need to become a warrior where you will understand what are the spirits that are trying to devour you, that are trying to attack you. You'd be able to understand them. இப்போ புரியாது இந்த பிரசங்கம். You would not be able to understand this sermon at this time. அந்த சூழ்நிலை வரும்போது நீ நன்றாய் புரிந்து கொள்வாய். But when this time comes, you would be able to understand it clearly. அப்போ இந்த வார்த்தைகள் உனக்கு ஞாபகப்படுத்தப்படும். And then these words, you would be able to remember them. அப்போ நீ தெளிந்த புத்தி உள்ளவனாய் மறுபடியும் எழுந்து தேவனுக்காக பிரகாசிப்பாய். And then you will have a clear mind and understand the things, because you will be mature in the Lord and you will shine for the Lord. பலமான ஆகாரத்தை உண்கின்ற வளர்ச்சி வேண்டும். And because you are having a better food, then because of that better food you should have a better strength. அப்போதான் பலமான ஆகாரத்தை உண்ணும்போது அவயவங்கள் அதற்கேற்ற காரியமாய் வளர்ந்து செயல்படும். And as you eat the strengthened food, those things will help your parts, your organs to be better and grow better. அப்போ செல்கள் எல்லாம் ஆக்டிவாய் செயல்பட ஆரம்பிக்கும். And then every cell in your body will become active and start doing things. அதே போலதான் நீ ஒவ்வொரு நாளும் தேவனின் வசனத்தை உண்ண வேண்டும். And in the same way you should have the word of the God each and every day. தேவ வசனத்தை தேவ பிள்ளைகள் ஆராய வேண்டும். And the children of God should understand and meditate on the God's word. நன்மைகள் தடைபடுகிறதா? In case if the good things in your life are being obstructed, என்னத்துக்காக அது தடைபடுகிறது என்று தேவ ஆவியானவர் உணர்த்த அதை பற்றி அதன்படியே நீ நடக்கத்தக்கதாக மாறத்தக்கதாக ஜெயம் கொள்கிறவனாய் கடைசியிலே விளங்கத்தக்கதாக கர்த்தர் நடத்துவார். and God will lead you in such a way that if you are getting obstructed because of the good things that you have to get, then God will guide you why that is happening, and He will give you the wisdom to know which place the problem is, and He will help you identify it first, and He will also give you a solution how to overcome it. அந்த ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷன் Every part of the body has its own function, அது ஒழுங்காய் செயல்படணும். and it has to work properly. இப்ப சத்தில்லாத உணவை உண்ணும் போது அது ஒழுங்காய் செயல்படாது. If you ever eat a food that is not good enough for your body, then that thing will not help you to work properly. சில பேருக்கு சொல்லுவோம் நல்லா வளர்ந்திருக்கிற ஆனா மூளையும் சேர்ந்து வளரணும். And sometimes we also see people saying that you have grown better, but your brain also has to grow. அப்போ டென்ஷன் ஆயிடுவார்கள். Then some people will become angry. அது எல்லாம் ஒழுங்காய் எல்லா அவயவங்களும் ஒழுங்காய் வளர்ந்து ஒழுங்காய் கிரியை செய்ய வேண்டும். And that's why we have to say that every body, every cell in your body has to work in a perfect way. எபேசியர் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. And it says in Ephesians chapter 4 verse 16 like this. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும்
இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. From whom the whole body, joined and held together by every joint with which it is equipped, when each part is working properly, makes the body grow so that it builds itself up in love. பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் தலையாய் இருந்து நீங்கள் உண்ணும் அந்த ஆகாரம் பலமாய் இருந்து நீங்கள் செய்யப்படுகிற காரியங்கள் அப்படியே செய்தால் எல்லா அவயவங்களும் ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரியை செய்யும். And if we look at what we have seen until now, when the Lord Jesus Christ is the head of our life, and when we are fed with the proper food, the strengthened food, then each and every body in our life, every part in our body and everything in our life will work perfectly. கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்க வேண்டும். And God has to be the head of our life. அப்போஸ்தல பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது. And that's what it says in 1 Corinthians chapter 3வது அதிகாரம் chapter 3 11வது வசனம் and the verse 11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. For no one can lay a foundation on other than that which is laid, which is Jesus Christ. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஒழுங்காய் கிறிஸ்துவுக்குள் போடப்பட்டிருக்கணும். And the foundation that has been laid has to be laid on the Jesus Christ. அஸ்திபாரத்தில் தான் இந்த கட்டிடம் எப்படி உயரப் போகிறது நிலைநிற்க போகிறது என்று முடிவு பண்ணுவார்கள். And it is the foundation that decides how a building will become and how it will be shaped into. இப்போ உயரமான மாடி இருக்கிறது, எவ்வளவோ உயரமாய் இருக்கிறேன்டா, அஸ்திவாரம் ஒழுங்காய் போடப்பட்டதினால் தான் இப்படியான உயரமான கட்டிடத்தை கட்டி இருக்கிறார்கள். And if you look at a multiple story building, you will understand only because the foundation it is able to stand, and you should also understand how better the foundation would have been laid on. அப்போ அஸ்திவாரம் யாருக்குள் போடப்பட்டிருக்கணும்? கிறிஸ்துவுக்குள். தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் போடப்பட்டிருக்கணும். And if you understand this, then you need to understand in your spiritual life what are the things that your foundation has to be laid on, and only when it is on Jesus Christ, then it will be better. இல்லாட்டி நீ கட்டலாம், மண்ணில கட்டின கட்டிடமாய் மாறிவிடும். And if it is not built on the Jesus Christ, then your life, the building that you're building will become like the one that's built with only sand. ஒரு நடுக்கம் வந்தா அது காணாமல் போய்விடும். In case if there's one shake, the whole building will collapse. அப்போ ஒரு பிரச்சனை வந்தா நீ அலறி ஆடவழிக்கிட்டுருவாய். And in case if there's one problem, if you're built in such a way, then you will collapse. அதான் தாய்லாந்துல நடுக்கங்கள் வருகிறது, அந்த கட்டிடங்கள் அசைகிறது. அப்போ அஸ்திவாரம் ஒழுங்காய் போடப்படவில்லை. And that's what we understand also now, because there are earthquakes that are happening around Thailand, and there you see how the buildings are shaken upon. இப்போ கட்டிடங்களை கட்டுகிறார்கள், அங்க நடுக்கம் வந்தாலும் அது அதோடு இசைந்து அன்றது போல கட்டப்படுகிறது. And nowadays they are building things in such a way that even if there's a shake or an earthquake, it moves along with the shake that the earthquake gives. எங்கள் அஸ்திபாரங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் போடப்பட்டிருக்க வேண்டும். But our foundation has to be laid on the Jesus Christ. வேற அஸ்திபாரங்கள்ல போட்டா எல்லாம் அழிந்து போய். There is a different foundation that we rely on, then everything will collapse. அதான் யோவானில 15வது அதிகாரம், And that's what it says in John chapter 15 5வது வசனம் and the verse 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னில்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. I am the vine, you are the branches. Whoever abides in me and I in him, it is that bears much fruit. For
Apart from me, you can do nothing. நானே திராட்சை செடி, I am the vine, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள். and you are the branches to it. ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால், In case if someone is abiding in me, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். and he will bear several fruits. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. But apart from me, you cannot do anything. தேவன் தான் நமக்கு எல்லாமாயிருக்கிறார். And it is only the Lord who is everything to us. அவரால் அன்றி நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. And without him, we cannot do anything. அவர்தான் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறார். And it is only him who is our shepherd. எங்கள் தலைவனாயிருக்கிறார். And it is he who is our leader. எங்கள் முன்மாதிரியாயிருக்கிறார். And he is the one who is an example to us. அவர் தலையாயிருக்கிறார். And he is the head. அவர்தான் எல்லாம். And it is only him. அவர்தான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறார். And it is only him who takes care of everything. எல்லாரும் எழுந்திருப்போம். Let us all rise up. தேவ பிரசன்னத்தில் எழுந்திருப்போம். In the presence of the Lord, let us all rise up. தேவன் நல்லவர். Our God is a good God. தேவன் மாறாதவர். Our God is a God who does not change. தேவன் கிருபையுள்ளவர். And he's a God with grace. இப்போ அற்புதம் நடக்க போகுது. And there's going to be a miracle now. என்னென்ன காரியத்துல நீங்க அற்புதத்தை வேண்டும் என்று நினைத்தீங்களோ அது நடக்க போகுது. Whatever the things that you have seek miracle in it, those are the things that are going to happen. இருமனமாயிராதீர்கள். Do not have two hearts, ஒரு மனமாயிருங்க. but have one thought and one decision. சாட்டு போக்கு சொல்லுகிற இருதயமாயிராதீர்கள். And do not be like the people who give excuses. தேவன் அற்புதம் செய்கிற நேரமாயிருக்கிறது. But this is the time where the God is going to do the miracle. விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேளுங்க. And ask the Lord with full faith and trust in him. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். And when you trust in him, you will be able to see his mightiness. இது ஆரம்பம்தான். It is just the beginning. ஆனால் தேவன் அற்புதங்களை அளவில்லாமல் உங்கள் குடும்பத்தில் செய்வார். But God will give you greater things in you and in your family. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Do not be scared, for I am with you. யார் உங்களை பயப்படுத்தினாலும் நீங்கள் பயந்து போகாதீர்கள். Even if there's someone who is trying to scare you, do not be scared. வார்த்தை பயமுறுத்துகிறதா? In case if there's a word from someone that's scaring you, தேவனின் வார்த்தையில் நிலைத்திருங்கள். but be filled with the word of the God. அந்த பயத்தின் கிரிகைகள் அழிந்து போகும். Then the fear that the person gives, the things gives, will go away from you. எல்லா இருதயங்களும் தேவனை நோக்கி பார்க்கட்டும். Let every single heart in this place look at only the Lord. தேவனை நோக்கி பார்க்கட்டும். Let us all look at the Lord. குறிப்பாய் காரியங்களை கேட்க வேண்டும். Then you need to ask the Lord the specific things. அந்த குறிப்பான காரியங்கள் நடந்தே ஆகும். And those specific things will surely happen. ஆனா நீ எல்லா பகுதியிலும் நீ வளரணும். And for that you need to grow in every part. தேவனில் பலப்படணும். And you need to be strengthened in the Lord. தேவனின் சித்தத்தை செய்ய பலப்படுத்தப்பட வேண்டும். And you need to be strengthened to do the things of the Lord. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புவதா? Let the presence of the Lord fill this place. தேவ வல்லமை இந்த இடத்தை நிரப்புவதா? Let the mightiness of the Lord fill this place. நடக்க முடியாத காரியங்கள் நடப்பதா? The things that are not done, let them happen. அது செயல்படுவதாக. Let them happen. தேவ வல்லமை அதை செயல்படுத்தப்படுவதாக. Let them be fulfilled and happen by the Lord. எல்லா தடைகளும் விலகுவதாக. Let every obstacle be gone away. எல்லா எரிச்சல் பொறாமையின் ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. Let every jealousy and the evil spirits, evil things be taken away. எல்லா பெருமையின் கிரிகைகள் அழிக்கப்படுவதாக. Let all the prideful things taken away. எல்லா நடிப்பின் தன்மைகளும் அகன்று போவதாக. Let all the things that acts, let it gone away. தேவனுக்கு முன்பாக உம்மை உத்தமமாக்கட்டும். Let us all stand with truth in the presence of the தேவ Lord. ஆவியானவரே தொடுங்க ஒவ்வொருவரை. Let each and every one of you reach out to the Lord. உச்சம் தலைந்து உள்ளங்கால் மட்டும் தேவனின் பிரசன்னம் ஒவ்வொரு நபர்களை தொடுவதாக. Let the presence of the Lord each and every person from the head till the tip of their toe. In the name of Jesus Christ. தேவ ஆவியானவர் கிரியை செய்யட்டும். தேவ மகிமை வெளிப்படட்டும்.
தேவ ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக 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 தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு அவயவங்களை கர்த்தர் தொடுவீராய், ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் தொடுவீராய். தேவனின் ஆளுகை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இறங்கி வருவதாய், சந்தோஷம் இறங்கி வருவதாய், தேவனின் பாதுகாப்பு மதில்கள் போடப்படுவதாக. எல்லா காரியத்திலும் இவர்கள் எல்லா பகுதியிலும் ஆண்டவரே இவர்கள் வளர்ச்சி அடையத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னென்ன தேவைகளுக்காக இவர்கள் இருதயத்திலே ஆண்டவரே முடிவெடுத்திருக்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் ஆண்டவரே இதில் நிற்கிற ஒவ்வொருவரின் காரியத்தை கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், சந்திக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இந்த mighty name of Jesus, mighty name of Jesus. ஒவ்வொருவரும் தேவ வல்லமையில் வளரத்தக்கதாக, தேவ வார்த்தையில் வளரத்தக்கதாக, தேவனின் ஆசீர்வாதத்திலே வளரத்தக்கதாக, சமாதானத்திலே வளரத்தக்கதாக, சந்தோஷத்திலே வளரத்தக்கதாக, ஜெயத்திலே வளரத்தக்கதாக, விசுவாசத்திலே வளரத்தக்கதாக, ஆண்டவரே கிருபையில் வளரத்தக்கதாக, அபிஷேகத்தில் வளரத்தக்கதாக, பலங்கள் அனல்மூட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தடை கற்கள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினால் சத்துரு உன்னை பயமுறுத்தினார். இயேசுவின் நாமத்தினால் அந்த பயத்தின் வல்லமைகள் இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சிந்தையில் குழப்பத்தோடு இருந்தார், ஆனாலும் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தந்தார். இயேசுவின் நாமத்தினால் அதை பெற்றுக்கொள். இந்த mighty name of Jesus, mighty name of Jesus. சிந்தையில் பேசுகிறது போல இருக்கும், ஆனால் தேவனின் வல்லமை அந்த பேசுகிற வல்லமையை அளிக்கிறது. இந்த name of Jesus, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இருதயத்தை தேவன் அனல்மூட்டும்படியால், இருதயத்தை தேவன் அனல்மூட்டும்படியால் இயேசுவின் நாமத்தினால் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நெத்திர வரவில்லை என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் தொடுங்க. இப்பொழுது நெத்திர வரலையே ஆண்டவரை, நெத்திர வரலையே, சமாதானத்தோடு நெத்திரை கொண்டு எவ்வளவு நாட்களாய் ஆயிற்று என்று சொன்னீங்க. சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுதே தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்தோடு நெத்திரை கொள்ளத்தக்கதால் இந்த நாள் முதல் தொடங்கி கர்த்தர் செய்வீராக, செய்வீராக. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் ஜெபிக்கத்தக்கதால் ஆண்டவரே அந்த நெத்திரையை குழப்புகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படட்டும். இந்த name of Jesus. குழப்பத்தை கொண்டு வந்து வேற சிந்தைகளை ஏவுகிற ஆவிகள் நிர்மூலமாக்கப்படட்டும். இந்த name of Jesus. ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். ஒவ்வொருவரும் போகிற இடங்கள் வருகிற இடங்களை பாதுகாரும் கர்த்தாவே, கர்த்தாவே. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Holy Spirit of the mighty God. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அன்பில் வளருங்கள், தேவ அன்பில் வளருங்கள், தேவ கிருபையில் வளருங்கள், தேவ பலத்திலே வளர்ந்து எழும்பி பிரகாசியுங்கள். Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே பிரசன்னம் இந்த நேரத்தில், தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொரு அவயவங்கள் பாட்சிகளை தொடுங்க. ஒவ்வொரு பாட்சிகளும் தொடப்படட்டும், ஒவ்வொரு பாட்சிகளும் தொடப்படட்டும், ஒவ்வொரு செல்களும் தொடப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பாட்சிகளும் தொடப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய power of the Holy Ghost தேவ பிரசன்னத்தினால் தொடட்டும், 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 தொடட்டும். ஓரிபலந்துனா ஷரபலந்துடபா ஷந்தரபலந்துடா. தேவ ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வைராக்கியத்தினால் ஆசீர்வாதங்களை பெறாமல் இருக்கிற காரியத்திலே கர்த்தர் விடுதலை இந்த name of Jesus விடுதலை உண்டாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் தேவையில்லாத வைராக்கியங்கள் அது ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது, தடை செய்கிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வைராக்கியம், தேவையில்லாத கர்த்தருக்குள் வைராக்கியமாய், கர்த்தருக்காக வைராக்கியமாய் மாத்திரம் எழும்பும். தேவையில்லாத காரியத்திலே வைராக்கியம் இருந்தால், வைராக்கியமாய் இருந்தால் அது ஆசீர்வாதத்துக்கு தடை, விடுதலைக்கு தடையாக இருக்கிறது. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே நீங்க நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்ச்சி அடையத்தக்கதாக புத்திரர்களாய் மாற்றுங்க. தேவ சித்தம் நடக்கட்டும், தேவ நோக்கம் நிறைவேறட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். அன்புள்ள தகப்பனே
ஒவ்வொரு இந்த ஜெப வீட்டில் இருக்கிறவர்கள் இன்னும் பெருகணும், ஆசீர்வாதத்தில் பெருகணும், தேவனுக்குள் வளர்ச்சியில பெருகணும். தகப்பனே உதவி செய். வருங்காலத்தில் அப்படியான காரியங்களை நாங்கள் கேட்கவும் கர்த்தாவே அதை கேட்டு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் உம்மை புகழ்கிறவர்களாய் மாறட்டும். Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, உள்ளத்தின் காயம் மாற்றப்படும், உள்ளத்தின் காயம் மாற்றப்படும். எந்த வார்த்தையினாலோ மனிதர் மூலமாயோ ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாயோ அந்த உள்ளத்தில் காயம், ஆழத்தில் உள்ளத்தில் அந்த காயம் ஆற்றப்படத்தக்கதாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த காயம் மறைந்து போகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அந்த நபருக்கு அற்புதத்தை நீங்க செய்யுங்க. ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. சுகத்தை நாங்கள் பேசுகிறோம், விடுதலையை பேசுகிறோம், ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். இனி கடனை கொடுக்கிற பிள்ளைகளாய் உங்கள் கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவர் மாற்ற அவருக்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. கடனை அலைந்து அந்த கடனை வாங்கினால் கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார். கடனை கொடுக்கிறவர்களா, அது உன்னிடத்தில் எவ்வளவு கொஞ்சம் இருக்கிறதோ, கொஞ்சம் இருக்கிறதை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ என்ன, உன்னிடத்தில் என்ன கொஞ்சம் இருக்கிறது என்று நீதான் கண்டுபிடிக்கணும். இந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு அநேக அந்த கடனை தீர்க்கத்தக்கதாக எலிசா தீர்க்கதரிசி இடத்தில் அந்த காரியங்கள் குடும்பம் வந்தது. அந்த கடன் கொடுக்கத்தக்கதாக எண்ணெய் விரிவடைந்தது, எண்ணெய் பெருகினது. யாருக்கு கடன் இருக்கிறது, இந்த கடன்களை கர்த்தர் மாற்றுவார். அது ஆனால் உன்னிடத்தில் எவ்வளவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது ஆண்டவரே என்று ஆண்டவர் சமூகத்தில் நீ அர்ப்பணித்தார், அதை கொண்டு பெருக பண்ணுவார், அதை கொண்டு பெருக பண்ணுவார். Thank you Holy Spirit of the mighty God. தகப்பனே, பெருக்கத்தை நீர் கட்டளையிடு, பெருக்கத்தை கட்டளையிடு தகப்பனே, பெருக்கத்தை கட்டளையிடு. Thank you Holy Spirit of the mighty God. பெருக்கத்தை கட்டளையிடு, பெருக்கத்தை கட்டளையிடு, பெருக்கத்தை கட்டளையிடுவீராக.
you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. இவர்களின் வாழ்க்கையில பெருக்கத்தை, வளர்ச்சியை கட்டளையிடுங்க, பெருக்கத்தை கட்டளையிடுங்க. தேவ வல்லமை இறங்கட்டும் in the mighty name of Jesus. Thank you, Holy Spirit. அபிஷேகம், ஞானம், கிருபை, பலம், வரங்கள், தேவ தயவினால் காரியங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த காரியம் இந்த நேரத்தில் இந்த நாளில் நடந்தது ஒரு விசேஷித்த காரியமாக இருக்கிறது. இந்த தேவன் பெரியவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பேசின காரியங்கள் நடக்கும். தேவன் சொன்ன காரியங்கள் நடக்கும். அதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது நடக்கும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். Thank you, Holy Spirit. ஒவ்வொரு கரங்களும் எந்தெந்த கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் அது அபிஷேகம் பண்ணப்பட்ட கரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கரம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா பகுதியிலும் கர்த்தர் தொட்டு பெரிய காரியங்களை செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு மகிமை வெளிப்படட்டும் in the name of Jesus. Darkness remove in the name of Jesus. Darkness தொடக்கூடாது in the name of Jesus. கர்த்தாவே, இவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் உம்மை சேவிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, அந்த ஜெப வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நடத்தும். எந்த தீங்கும் தொடக்கூடாது. எந்த பொல்லாப்பும் கொள்ளை நோய்களும் விபத்துகளும் ஆபத்துகளும் தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் தேவ பிரசன்னத்தில் நின்று நான் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பாதுகாருங்க. ஒவ்வொரு நபராய் பாதுகாருங்க. பாதுகாருங்க ஆண்டவரே, பாதுகாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வளர்ச்சி அடையட்டும். எல்லா பகுதியிலும் வளர்ச்சி அடைவார்களாக. பேச்சில செயல்களில வல்லவர்களாக எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு அபிஷேகத்தை காண்டு பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை தொடட்டும். சிறு பிள்ளைகளின் நாவை தொடட்டும். சிறு பிள்ளைகளின் அவயவங்களை தொடட்டும். Thank you, Holy Spirit of the mighty God. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் தொடுவீராக. எங்கிருந்தாலும் அது தொடப்படட்டும். The name of Jesus, the name of Jesus. ஆண்டவரின் அபிஷேகம் கிருபையா இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. Oh, thank you, Master. Thank you, Jesus. அது கிருபையின் அபிஷேகம். Yes, Lord, mighty God. Yes, Master God. Master, உன் சித்தம் நடப்பதா இந்த சபையில, உன் சித்தம் மாத்திரம் நடப்பதா. Thank you, Holy Spirit of the mighty God. ஏதோ சம்பவம் ஒரு வாழ்க்கையில் நடக்கிறது. பெருசா இருக்கிறது போல தோன்றுகிறது. அதையெல்லாம் தேவன் லேசா உனக்கு தருவார். லேசா நீ பெற்றுக்கொள்ளுங்க. Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. தகப்பனே, நீ பெரியவர். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. மகிமை தேவனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இந்த நாளில் இருந்து நீங்கள் தொடுங்க. சம்பளம் உயர்வுக, பதவிகள் உயர்வுக, இவர்கள் எப்பொழுதும் உயர்ந்திருக்கிற சாட்சிகளாக கர்த்தாவே மாற்றும். கர்த்தாவே மாற்றும், பலப்படுத்தும். எல்லா காரியத்திலும் வளர்ந்திருக்க, பெருகிருக்கிற சித்தத்தின்படி நடக்கும். பலவீனங்கள் சர்வங்களை இருக்கக்கூடாது. பலவீனத்தின் ஆவியை நான் விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். பலவீனங்கள் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தில். அவயவம் பல பயமாக இருக்கிறது. தேவனின் பலம் அந்த அவயவத்தின் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, இந்த நாளிலே விசேஷ அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மத்தியிலே காண பண்ணினீங்க. எங்கள் மேல ஒரு கிருபை வைத்திருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனமிறங்கி அற்புதத்தை செய்கிறார். தேவ சிந்தையுள்ளவர்களாய் எங்களை மாற்றி அறிவுள்ளவர்களாய்
ஆண்டவரே புத்திரர்களால் எங்களை மாற்றி வருகிற நாட்களிலே நீங்க கூட இருந்து, வருகிற நாட்களிலே கூட இருந்து காரியங்களை செய்யுங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வருகிற சனிக்கிழமை உபவாச கூடுகை இருக்கிறது. அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டு வாருங்கள். ஆண்டவரின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிறைத்திருக்கிறது. அந்த பிரசன்னம் நீங்க எங்கு போனாலும் இருக்க வேண்டும். இந்த பிரசன்னம் தான் நம்ம மூடி பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் சிலரை குறித்து காரியத்தை தெளிவாய் பேசி இருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து காரியத்தை செய்யும் போதுதான் தேவனின் பலத்த காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். அங்கு பெருக்கத்தை காண்பீர்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறாமல் நடக்கும். உபவாச கூடுகை 11 மணிக்கு துவங்கும். 12:30க்குள்ள முடிந்திரும். நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 18ஆம் தேதி பைபிள் ஸ்டடி இருக்கிறது. அது குட் ஃப்ரைடேயாய் இருக்கிறது. குட் ஃப்ரைடேயில் பைபிள் ஸ்டடி செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். இந்த காரியத்தில் நீங்கள் கலந்து கொண்டு பெரியவர்களாய் மாறத்தக்கதாக கர்த்தர் உருவாக்குவார், நடத்துவார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன், இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்தீங்க, வழி நடத்தினீங்க, ஆசீர்வதித்தீங்க. ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் இரத்த கோட்டுக்களை வைத்து பாதுகாருங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இரத்த கோட்டுக்களை வைத்து பாதுகாருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் உங்க சித்தம் நடக்கட்டும், உங்க நோக்கம் நிறைவேறட்டும். தேவ வல்லமை, தேவ மகிமை அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் உங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சாதனைகளை மறவாதே.